சட்டப்பேரவை இன்று காலை தொடங்கியுள்ள விலைவாசி உயர்வு குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, இபிஎஸ், சிபிஐ ராமச்சந்திரன், சிபிஎம் செல்லசாமி மற்றும் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் ஆகியோர் கொண்டு வந்தனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த அவையில் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகின்றேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்கள்ல விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பா இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. மளிகை கடை பக்கம் போறதையே குறைச்சிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டம் ஒன்றை திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்ல, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை 50 ரூபாய்க்கு வழங்கினார்கள். கலைஞர் அவர்கள் 2007 தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது அரிசி விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்குது. மிளகாய் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தது தேர்தலுக்கு முன்பு. இந்த ஆட்சி வந்த பிறகு தற்போது விலை 300 ரூபாய்க்கு விற்குது. வெல்லம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 75 ரூபாய்க்கு விற்குது. அதே போல புளி 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காலத்தில் அங்கே வருகின்ற அரிசியினுடைய வரவும் குறைஞ்சு போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் உபயோகம் செய்யக்கூடிய அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கான விலைவாசி, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி சமீப காலமாக 30 மடங்கிலிருந்து 30% 40% வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரிசி, பருப்பு, வெங்காயம், புளி போன்றவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு பொருள் இல்லைன்னா கூட இன்னொரு பொருள், இப்ப புளினா ரசம் மட்டுமே வச்சு கூட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இது கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் உணவு துறையின் மூலமாகவும் வெளிமாநிலங்களிலிருந்து அதை பெறப்பட்டு மலிவு விலையில் ரேஷன் கடையின் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசு எப்படி கடந்த காலங்களில் வந்து பொங்கலுக்கெல்லாம் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கெல்லாம் தொகுப்பு வழங்குவது போல இன்றைக்கு இந்த விலைவாசி சரியாகின்ற வரை பிற மாநிலங்களிலிருந்து அதை கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புகளாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா பெரிஷபிள் குட்ஸ் வந்து பதுக்கப்பட முடியாது. நான் பெரிஷபிள் குட்ஸ் வந்து பருப்பு எல்லாம் பதுக்குறாங்க. அதை பதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாரகை கத்பட் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக ஏறிவிட்டாலும் இன்றைக்கு நம்மளுடைய அரசாங்கம் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து இருப்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த முன்னால வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பண்டிகை, அதாவது பொங்கல் இப்படிப்பட்ட டைம்ல வந்துட்டு தொகுப்பா அந்த கிராசரி திங்ஸ் எல்லாம் கொடுக்கற மாதிரி மந்த்லி இந்த கிராசரி திங்ஸ் எல்லாத்தையுமே ரேஷன் ஷாப் வழியா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கான அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாமானிய மக்கள் பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கறிகள் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கரும்பு 30 லட்சம் டன் எத்தினாலுக்கு அனுப்பப்படுவதால் இன்றைக்கு சர்க்கரை விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ சர்க்கரை 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே போல எரிவாயு உருளை உயர்ந்திருப்பதால் சாதாரண டீ கடைகளில், தெருவோர கடைகளில் கூட 10 ரூபாய் விற்ற டீ இன்றைக்கு 15 ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல பொன்னி அரிசி 65 ரூபாய் 80 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. உளுந்தம்பருப்பு 120 ரூபாய் 150 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. கடலை பருப்பு 80 ரூபாய் 100 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. தனியா 160 ரூபாய் 250 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நம்முடைய அரசு பொது விநியோக முறையின் சார்பாக வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்து விநாயகர் சதுர்த்தி, அதே போல தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருவதால் பொதுமக்களுக்கு எளிதாக குறைந்த விலையிலே பொது விநியோக முறையின் சார்பாக நம்முடைய அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் என்பது வெளி மார்க்கெட்டிலே பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை நம்முடைய அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டிலே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்கின்ற நேரத்திலே இது போன்ற பொருட்களை எல்லாம் பதுக்கி வைப்பதும், பொருட்களுடைய விலை என்பது சாதாரணமாக உயர்வதும் இயல்பு. எனவே தமிழகத்திலே அப்படிப்பட்ட பதுக்கி வைக்கக்கூடிய பொருட்களை நிச்சயமாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். இன்னொரு புறத்திலே இன்றைக்கு பொதுமக்கள் அத்தியாவசியமாக பயன்படுத்துகின்ற, சாதாரணப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அரிசி, சீனி போன்ற பொருட்கள் ரேஷன் கடையிலே இன்றைக்கு வழங்கினாலும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ரேஷன் கடை மூலமாக நிச்சயமாக வழங்கினால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் என்பது, சாதாரணப்பட்ட மக்கள் என்பது நல்ல முறையிலே வாழ முடியும் என்ற முறையிலே அதை அந்த அரசு என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் இருக்கின்றேன். அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலைவாசி உயர்வு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் பதிலளித்தார். இங்க குறிப்பிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும் விலைவாசி எதனால் நடந்திருக்குன்னு. ஈரான் போராலயம், நம்ம பெட்ரோல், டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிறனாடி தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த சர்க்கரை சொல்லணும், அரிசி சொல்லணும்னா சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்குது. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் இன்னைக்கு 2 ரூபாய் 7 ரூபாய் இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருள் எல்லா இடங்களும் உயருது. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி, நம்ம சட்டமன்ற சொன்ன மாதிரி ஒரு டீ கடைக்கு போனால் டீ விலை இருக்குது. எல்லாமே இந்த கமாடிட்டியோட ப்ரைஸ், நம்ம பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்தால் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாரம் தினந்தோறும் பிரைஸ் மாறி கிட்டத்தட்ட 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும்,
சர்க்கரை பொருட்களை எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளும் மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த அமைச்சரவையில் எங்கெல்லாம் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் கண்டறிந்து அதை போன காலங்களில் இன்னும் நடைமுறைப்படுத்தினோமோ அந்த சிஸ்டம் பிரகாரம் மக்களுக்கு எளிய வகையில் சென்று சேர வேண்டும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது பெரும் முனைப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணோம். இது கூட வெங்காய விலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், முதலமைச்சர் தலைமையில் மீட்டிங் போட ஈவினிங் போட்டிருந்தோம். இந்த ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டியில் வாரம் லிஸ்ட்டை வாங்கி எந்த பொருளெல்லாம் விலை அதிகமாக இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பண்டிகை காலங்களில் விலை அதிகமாக இருக்கா, இல்லை டீசல் வகைகளை போடுறதுனால விலை அதிகமாக இருக்கா, விளைச்சல் குறைபாடு அதிகமாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்களில் இப்போ வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமல்ல, ரேஷன் கடை சொன்னாங்க, ரேஷன் கடைக்கு மட்டுமல்ல, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சி காலம் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக எடுத்துக் கொடுப்போங்கிறத நமக்கு தெரிவித்துக்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் ஷாஜகான் பதிலுரை அளித்தார். 2026-27 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மற்றும் பகுதியாக நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5,32,388 மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் கூடிய நவீன மிதிவண்டிகளை ரூபாய் 277 கோடி மதிப்பீட்டில் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை விரைவாக செயல்படுத்தும் வகையில் நவீன மிதிவண்டிகள் கொள்முதல் செய்வதற்காக 11 உறுப்பினர்கள் கொண்ட கொள்முதல் குழு அமைக்கப்பட்டு அதன் முதல் கூட்டம் 24/8/2026 அன்று நடைபெற்றுள்ளது. விரைவில் ஒப்பந்த புள்ளி அறிவிக்கை வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சீர்மர மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 4000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கான மத்திய அரசின் ரூபாய் 33 கோடி பங்களிப்பு மதர் சாங்ஷன் பெறப்பட்டதுடன் மாநில அரசின் பங்களிப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்ய அனைத்து விடுதிகளிலும் பணிபுரியும் காப்பாளர்கள் விடுதிகளில் சமைக்கப்படும் உணவை சுவைத்து தரத்தை உறுதி செய்யவும் காலை மற்றும் மாலை உணவு வழங்கப்படும் நேரங்களில் ஜியோ டேகிங் உடன் புகைப்படங்களை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது குறைகளை மற்றும் புகார்களை எளிதாக தெரிவித்து அவற்றுக்கு விரிவான தீர்வு பெறும் வகையில் வாட்ஸ்அப் நம்பர் 9454777016 மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800599499 ஆகிய குறைதீர் தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்தகவல்கள் அனைத்தும் விடுதிகளில் மாணாக்கர் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் செயல்படும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் காப்பாளர்களுக்கு 2026-27 கல்வி ஆண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. நமது அரசு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு விடுதி காப்பாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர், காவலர், துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. சிறுபான்மை நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் ஷாஜகான் இன்று பதிலுரை அளித்தார். சிறுபான்மை சமுதாய மக்கள் பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடியதுனால அவங்களுக்கு தனியா ஒரு பட்டியல் எடுத்து வருஷத்துக்கு 2500 பேர் தேர்வு எடுத்து கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான பட்டியல் இருக்கு. என்னென்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள், பயிற்சிகள் கொடுக்கலாம்ங்கிற அந்த வாய்ப்புகளை கொடுத்து 10,000 சிறுபான்மை சமுதாய கிறிஸ்தவ, முஸ்லிம் மற்ற சமுதாய மக்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குறதுக்குன்னு 10 கோடி ரூபாய் நிதி இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
அதே போல சமய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு, பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு, விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கு சமுதாய கூடங்கள் 5 மாவட்டங்களிலே அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே 10 கோடியிலே 5 சமுதாய கூடங்கள். அதே போல முஸ்லீம் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயதுக்கு வந்துட்டா உயர் படிப்புக்கு போறது குறைச்சங்கிறதுனால அவங்கள ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் 9வது 10வது படிக்கும் போதே வருஷத்துக்கு 2000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகை. இது எதுக்கு உதவுங்கிறதுல இருக்கிற ஒரு கிஃப்ட் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் புதிதாக, ஆனால் அதுக்கு 8.28 கோடி செலவிலே அந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. அதைவிட குறிப்பா கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் பொருளாதார சூழ்நிலையில் படிக்க போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அது சிறுபான்மை சமுதாயத்திற்கு கல்வியிலே பின்தங்கி இருக்கிற என்ற காரணத்தினால் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு, பட்டப்படிப்புனா ஏதோ இல்ல, மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் போன்ற படிப்புக்கு அரசு கல்லூரியிலோ அரசு உதவி பெறும் கல்லூரியிலோ தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் படித்தாலும் அவர்களுக்கு அந்த அரசு கல்வி கட்டணத்தை அரசே இருக்குங்கிற அறிவிப்பு நேற்று கொடுத்திருக்கோம். அதற்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் 20 கோடி, வரக்கூடிய நாட்கள் அவங்க 2 செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது இந்த எண்ணிக்கையும் தொகையும் உயருங்கிறது சொல்லிக்கிறோம். அதே போல சிறுபான்மை துறையில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் 5 மாவட்டங்களில் தான் அதுக்கான அலுவலகம் இயங்குது. ஆனா நிறைய மாவட்டங்களில் இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது இல்லாத காரணத்தினால் இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை சேர்த்து புதிதாக 10 மாவட்டங்களில் இந்த துறை ஏற்படுத்தப்பட போறது. ஏன்னா ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் கொடுக்கிறோம், சரியான முறையில் மக்களுக்கு சென்று சேரணும்னா அந்த துறை இயங்கினாதான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் 10 மாவட்டங்களுக்கு 4.45 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு 10-11 பேர் கொண்ட கமிட்டி இருக்காங்க. அவர் செயல்படுறதுக்கான நிதி ஒதுக்காதனால எந்த பணிகளும் நடக்காம இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு 63 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 2016-17 ஆண்டிலே 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட வரைக்கும் 5.25 கோடி நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மீதம் இருக்கக்கூடிய 1.5 கோடி நிதியையும் அந்த தேவாலயங்கள் புனரமைப்பதற்கு செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை சொல்லி வருவது போல தொன்மையான தேவாலயங்களை புனரமைப்பதற்கு, அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதோட 8வது அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு, 100 கோடி ரூபாய் சுழல் நிதி. நேற்று அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுப்பினர் அண்ணன் செல்வராஜன் சொல்லும் போது கூட சொன்னாங்க, மாரிமுத்தனை சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு. இப்ப பள்ளிவாசல் இருக்கும், அங்க சில உலமாக்கள் இருப்பாங்க, பணியாளர் இருப்பாங்க, ஊதியம் கொடுக்க கூட வழி இல்லாத இருக்கும். ஆனா சொத்துக்கள் திடல் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். ஆனா அதே போல இடத்துல ஒரு கமர்ஷியலா 2 கடை விட்டோ மண்டபம் கட்டியோ வாடகைக்கு விட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அது நிறுவனங்களை செய்ய முடியும். அடிப்படையில் 100 கோடி ரூபாய் சுழல் நிதி வட்டி இல்லா கடனாக ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்பு விடப்பட்டிருக்குது. அதே போல தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் கட்ட 40 கோடி, புதிய அலுவலகம் கட்ட 40 கோடி ரூபாய். சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு அமைச்சர் வன்னியரசு இன்று பதிலுரை அளித்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் நோக்கில் மண்ணின் மகள் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கு 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கான நிலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதவரிடம் இருந்து பெறப்படும். முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணம் இரண்டும் முழுமையாக விலக்களிக்கப்படுகிறது. அதேபோல அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பினை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு ரூபாய் 250 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக இந்த நிதியாண்டில் 300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு பணிகள் உட்பட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்து விளங்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் எப்போதும் இல்லாத வகையில் 337 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். அதேபோல வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நல உதவிகள், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு அளிக்கப்படும் தீர்வுதவி குறைந்தபட்சம்
85,000 1 லட்சம் ஆகவும் அதிகபட்சம் 8,25,000 12 லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை கருணை தொகையாக மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு முதல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 628 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 ஆகியவற்றை உறுதியாக நடைமுறைப்படுத்துவதற்காக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு அதற்கென தனியே காவல்துறை தலைவர் ஐஜி தலைமையில் மாவட்டந்தோறும் துணை காவல் கண்காணிப்பாளர் கொண்ட தனிப்பிரிவாக செயல்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளும்படி இப்பிரிவுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக 24 மணி நேரமும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்குரிய தொடர்பு எண் ஐஜி கார்த்திகேயன் IPS அவர்கள் 9840419994 என்கின்ற எண்ணில் நாம் தொடர்பு கொள்ளலாம். அதேபோல மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டத்தின் செயலாக்கத்தினை கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு 18/6/2026 அன்று மாண்புமிகு முதல்வர் தலைமையில் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நீதிமன்றங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மறுவாழ்வு மற்றும் தீர்வுதவிகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க ஏதுவாக தமிழகத்தில் 22 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேம்பாட்டு செயல் திட்டம் மாநில மன்றம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் செயல்பாட்டினை ஆய்வு செய்யவும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான மாநில மன்றம் ஸ்டேட் கவுன்சில் திருத்தி அமைக்கப்பட்டு மாநில மன்ற கூட்டம் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் கடந்த 4/8/2026 அன்று நடைபெற்றது. சமூக ஆர்வலருடன் ஆலோசனை கூட்டம், சமூக நீதி விடுதிகள், சமூக நீதி விடுதிகளுடைய ஆய்வு, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், போக்குவரத்து நிறுவனத்தில் பழங்குடியின இளைஞருக்கு வேலைவாய்ப்பு, பழங்குடியின கிராமங்களில் நீண்ட தூர கம்பியிலா இணைப்பு முறை, சமூக நீதி மற்றும் கலை இலக்கிய மேம்பாடு அம்பேத்கர் விருது, சமுதாயத்தில் உள்ள சாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினத்தன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்படும். இவ்விருதுடன் பரிசு தொகையாக 5 லட்சத்துக்கான காசோலை, தகுதியுரை மற்றும் 8 கிராம் தங்கப்பதக்கம் வழங்கப்படுகின்றது. கிராமங்களுக்கான ஊக்கத்தொகைகள், இது மிக முக்கியமான அறிவிப்பு. சாதி வேறுபாடின்றி சமத்துவ இடுபாடுகளை கொண்டுள்ள கிராமங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும். இப்பரிசு தொகையானது அந்த கிராமத்தின் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்னை மாவட்டம் நீங்களாக 3 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது மட்டுமல்லாது சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் சிறப்பு கவனம் செலுத்த இந்த அரசு முனைகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா மேலவளவு கிராமம் தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அந்த கிராமத்தை சிறப்பு கவனம் செலுத்தி அந்த கிராமத்தில் அம்பேத்கர் படிப்பகம் உருவாக்கி அந்த கிராமத்தில் சாதிய வன்கொடுமைகள் இல்லாத ஒரு கிராமமாக மாற்றுவதற்கு நாங்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக அறிவிக்கின்றோம். மிக முக்கியமான அறிவிப்பு. அதோடு சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் படிப்பகங்களை உருவாக்குவது என்கின்ற அறிவிப்பையும் இந்த அவையின் வாயிலாக அறிவிக்க நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஊராட்சி விருது சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்க கிராமங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு புதிய சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது வழங்கப்படும். இத்திட்டத்தின்படி சமூக நல்லிணக்கத்துடன் செயல்படும் 10 ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவ்வூராட்சிகளின் வளர்ச்சி பணிகளுக்காக தலா 1 கோடி வழங்கப்படும். இத்திட்டம் அடித்தள மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சமூக நல்லிணக்கத்தினை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகமாக வாழும் குடியிருப்புகளில் சமுதாய கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், அடிப்படை உட்கட்டமைப்புகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய மாண்புமிகு அமைச்சர்களிடமிருந்தும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும்
நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள் வந்துள்ளன. எல்லாரும் கொடுத்த அறிக்கையில் தான் நான் சொல்கிறேன். நான் எல்லா 234 தொகுதிகளையும் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து தேவைக்கேற்ற திட்டங்களை விரைந்து செயல்படுத்தப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திருமாவளவன் எனது அரசியல் ஆசான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார். திமுகவிற்கும் விசிகவிற்கும் இடையே தேர்தல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணி என்றும் கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.